பெரிய மருது வா. இந்த 18 பட்டி சிங்கத்தோட வரவத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ராமன்னா, நீ லக்ஷ்மண. இந்த 2 வருஷம் நீ பிரிஞ்சிருந்தத நினைச்சாதான். நான் வந்துட்டேன்ல, இனிமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். நீ வந்ததுக்கு பின்னாலதான் இந்த இடமே பிரகாசமா இருக்கு. என்ன புதுசா இருக்காங்களேன்னு பாக்குறியா? உனக்கு உதவியா இருக்கட்டுமே தான் வேலைக்கு வச்சிருக்கேன். ஆனா எல்லாருமே உனக்கு அப்புறம் தான். வாங்கண்ணே. வணக்கம். இவன் நம்ம மேனேஜர் பாண்டியன், நடுப்பட்டிக்காரன். கொடுங்க. படிச்சவன் ஒருத்தன் நம்ம கிட்ட இருக்கட்டுமே தான் வச்சிருக்கேன். உட்காரு மருது. ஏய், இப்படி நம்ம ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுல்ல? ஓம் பலத்தால மாறுகாலு மாறு கை வாங்குற குணத்தால இந்த 18 பட்டியில உன்னை எதிர்த்தவனும் இல்ல, என்ன பகைச்சவனும் இல்ல. இந்த சுத்து வட்டாரத்திலேயே நான் ஒரு தனி பெரும் பணக்காரனா இருக்கேன்னா அதுக்கு மூல காரணமும் நீதான், முக்கிய காரணமும் நீதான். என் பணபலத்தை வச்சு உன் உடல் பலத்தை காட்டி இந்த பகுதியில எம்பிய எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சேன், மந்திரி ஆக்குனேன். நான் சாணக்கியனா இருந்து சொன்னத நீ சந்திரகுப்தனா இருந்து சாதனையாக்கி சரித்திரம் படைச்சிட்டேன். இவ்வளவு பலம் நம்ம கையில இருந்தோம். நீ ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த நிகழ்ச்சியை தான் என்னால மறக்கவே முடியல. பெரிய மருது, இங்க சுத்தி இருக்கிற 100கணக்கான ஏக்கர் நிலம் எல்லாம் என் பேர்ல இருக்கு. ஆனா இந்த 5 ஏக்கர் மட்டும் மாரிமுத்து தங்கச்சி பேர்ல இருக்கு. இந்த 5 ஏக்கர் நிலத்தினால நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச வாட்டம் இல்ல, உரம்போட வசதி இல்ல. அந்த மாரிமுத்து இருக்கானே, அவன் பட்டம் படிச்சவன், சட்டம் தெரிஞ்சவன் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். பெரிய மருது, நீ மனசு வச்சு அந்த மாரிமுத்தோட 5 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரதுக்கு நீதான் ஒரு தீர்வு சொல்லணும். நீ விரும்பினது கிடைக்கணும், அத நான் முடிக்கணும். அதானே நம்ம சட்டம். ஏய் வா மாப்ள, என்ன விஷயம்? மாப்பிள, நீ படிச்சவன், பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுக்கிருவ. இத சுத்தி இருக்கிற 100கணக்கான ஏக்கரும் சிவசங்கரனுக்கு சொந்தமானது. இந்த 5 ஏக்கர் மட்டும் உனக்கு சொந்தமானது. இந்த 5 ஏக்கர் சிவசங்கரன் விரும்புறதுனால அவனுக்கு கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமாலும் நான் வாங்கி தரேன். மாப்ள, நீ இந்த ஊர்ல பிறந்தவன், பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுப்ப. எங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஏன் உனக்கே தெரியும். அப்பேற்பட்டவரோட சமாதிய இந்த 5 ஏக்கர்ல தான் வச்சிருக்கோம். மாப்ள, இந்த மண் எங்க தாத்தா வாழ்ந்த மண்ணு, இந்த மண்ணு எங்க அப்பா பிறந்த மண்ணு, இந்த மண்ணுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எங்க மண்ணு, இதை நாங்க விற்க மாட்டோம். இது எங்களுக்கு தான் சொந்தம். ஏன்டா கத்துற? மாப்பிள, மனுஷனுக்கு மண்ணு சொந்தம் இல்ல, மண்ணுக்கு தாண்டா மனுஷன் சொந்தம். இது விதண்டாவாதம். எது எப்படியோ இந்த மண்ணு எங்களுக்கு தான் சொந்தம். மாப்பிள, தர முடியாதுன்னா போக வேண்டியதுதானே. ஏய், ஆம்பளை பேசும்போது பொம்பளை குறுக்க பேசணும். தங்கச்சி, நீ சுமாருமா? சுயபுத்திர பேசுற ஆம்பளைக்கு என்ன நியாயம் தெரியும்? சொல்வார் பேச்சு கேட்டு நடக்கிற ஆள் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏய், இனி ஒரு வார்த்தை பேசுறேன், என் கைதான் பேசும். அப்ப எங்க கை என்ன சும்மா இருக்குமா? ஏய், இது உழைச்சு சாப்பிட்ட உடம்புடா, போட்டதை தின்னுட்டு சொன்னதை செய்யற உடம்பு இல்ல.
இதுவாட போட்டதை தின்னுட்டு சொல்றதை செய்யற உடம்பு என் கைவரிசையை பார்த்தேல்ல, முடிவா என்னடா சொல்ற? முதல்ல சொன்னதை தான் முடிவாவும் சொல்றேன். எங்க நிலத்தை தர முடியாது. எனக்கு நான் படிச்சு கழிச்ச கையும் காலும் மண்டை தாண்டா விழுந்தது. மண்ணுக்கு தாண்டா மனுஷன் சொந்தம். பெரிய மருது, உடனடி தீர்வு காண்றதுல உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. வெட்டு ஒண்ணுனா துண்டு ரெண்டுங்கிற பழமொழி உதயமானதே உன்னாலதான். அடட, இன்ஸ்பெக்டரா? எங்கிட்ட வரவங்க ஒண்ணு தஞ்சோன்னு வரணும், இல்லன்னா மன்னிக்கணும். பெரிய மருத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் மாரிமுத்து. ஓ, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா? அப்ப வழக்கம் போல எவனையாவது புடிச்சு உள்ள போடியா. இந்த கேஸ்ல அப்படி முடியாதுங்க. ஏன் முடியாது? ஹலோ, மந்திரி மாடசாமி பேசுறேன். ஐயா மந்திரிங்க. என்ன மாடசாமி? மாரிமுத்து விஷயம் பெருசா போச்சு. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணுமா? ஏய் சிவசங்கரன், பெரிய மனசு பண்ணி பெரிய மருத போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன என்ன பேச்ச பேச? பெரிய மருத நான் அனுப்ப மாட்டேன். வேணும்னா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லு. நான் தான் வெட்டினேன்னு நான் ஜெயிலுக்கு போறேன். போன கிழவையா. ஐயா, இது ஆத்திரப்படுற நேரம் இல்ல. இது மாதிரி எப்பவாவது சொல்லி இருக்கமா? இல்ல இப்படி நடந்திருக்கா? மாரிமுத்து ஹாஸ்பிட்டல்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கான். விஷயம் கலெக்டர் வரைக்கும் போயிடுச்சு. இந்த ஒரு தடவை மட்டும் பெரிய மருத போலீஸ்ல ஒப்படைங்க. முடியாது, முடியவே முடியாது. ஐயா, இதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். பெரிய மருது, மஞ்ச தண்ணி ஊத்த வேண்டிய இந்த மச்சான் முகத்துல அதை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சில எரிமலை வெடிக்குது. சரி, நான் வரேன்.
எவ்வளவு பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கீங்க. ஆனா பெரிய மருது தான் படுக்கிறது பிறந்து விட்டு தேடி போகுது. அவன் ஒரு மானஸ்தன். எலி வலைனாலும் தனி வலை வேணும்னு ஏழையோட ஏழையா எளிமையா இருக்கான். வா முதலாளி. என்ன பாண்டியா? பெரிய வேலை இல்லைனாலும் பெரிய ஆள்கிட்ட வேலை செய்யணும். பெரிய ஆள் ஆக முடியாட்டிலும் பெரிய ஆள்கிட்ட இருக்கணும். அதனாலதான் நானே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். நீ உட்கார சொன்ன அப்புறம் தான் பெரிய மகான்கள் மந்திரிகளே உட்கார்றாங்க. ஆனா பெரிய மருது உட்கார சொன்ன அப்புறம் தான் நீங்க உட்காடுறீங்க. அப்படி நீங்க பெரிய மருது கொடுக்குற மரியாதை, பெரிய மருது சாப்பிட சொன்ன அப்புறம் சாப்பிடுற அந்த நிலைமை, இதெல்லாம் மதிப்பும் மரியாதையும் இருக்கிற இடத்துலதான் பெரிய மருது இருப்பான். அது அவன் மனசு. அவனை வச்சு பல காரியங்களை சாதிக்கணும். அது என் மனசு. அதனாலதான் இவ்வளவு மரியாதையை கொட்டுறேன், குளிப்பாட்டுறேன். இருந்தாலும் ஒரே சேர் போட்டு நீங்க உட்காரணும், பெரிய மருது நிக்கணும். அதை நான் பார்க்கணும். நடக்கும் பாண்டியா. 2 சேர் ஒரே சேர் ஆகும் பாரு. அது என்ன படம்? பசு. அத திருப்பு. இப்ப என்ன? புலி. யாரது? நான் தான் மச்சான், காவேரி. ஓ, நடுப்பட்டிக்காரியா? யாரோட வந்த? தனியா தான் வந்தேன். ஒரு வயசு பொண்ணு ஊரை விட்டு இப்படி தனியா வந்தா ஊர்க்காரங்க உறவுக்காரங்க என்ன நினைப்பாங்க? போயிரு. ஏன் அழுகுற? ஏய், சொல்லிட்டது. நான் யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டேன் மச்சான். உன் அக்கா பார்வதி இருக்கிறப்போ நீ எப்படி அனாதையாவ? அக்கா செத்து போச்சு மச்சான். செத்து போச்சு? ஏய், விவரமா சொல்லு. அது நேரம் வரும்போது சொல்றேன். கண்ணுக்கு ஈம வேணும், பொண்ணுக்கு காவல் வேணும், உன் நிழல நான் நிக்கணும். சொந்தம்னு சொல்லிக்க நீ தானே மச்சான் எனக்கு இருக்க. இந்த எங்க ஆத்தா அப்ப செத்தப்பவே எனக்கு சொந்த பந்தமெல்லாம் செத்து போச்சு. எனக்கு யாரும் வேண்டாம். நீ ஒழுங்கா ஊரு போய்ச்சாரு. என்னது? நான் ஊருக்கு போகணுமா? மச்சான், இது உங்க அப்பா பிறந்த வீடு மட்டும் இல்ல, இதுலதான் எங்க ஆத்தாளும் பிறந்திருக்கு. இது என் தாய் மாமா வீடு. இது நம்ம தாத்தா சொத்து. இதுல பேத்திக்கு பங்கு இருக்கு. அப்படின்னு நான் சட்டம் பேச வரல மச்சான். தேசிங்க ராசா கணக்கா என் மச்சா இருக்கிறப்ப நான் ஏன் மறக்கணும்? இந்த வீட்டை கூட்டி பெருக்கிற வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். நேரம் வரும்போது நான் போயிடுறேன். வேணான்னு சொல்லிடாத மச்சான், வேணான்னு சொல்லிடாத. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
அக்கா, பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு இளிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா, நம்ம வீட்டுல ஏதாவது பாத்திரம் இருக்குங்களா? இல்ல. பாத்திரமே இல்லையா? சரி போ. டே மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டே பெரிச்சாளி, நல்ல மரத்து நல்லா பார்த்து கடை போடு. நான் போய் ஏதாவது ஓட்டை உடச்சிட்டு இருக்கான்னு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் பூ கனகாமரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்குங்க. 4 நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இது அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகுராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி. உன் பேரை எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு. அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு. மடக்கி போட்டுற வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கிறீங்க. பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியா? புள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்குமே. எலியா? டே ஹார்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ, சாமியா? இந்தாங்க. அப்பா இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள்தான். அமைக்கிறே நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன ஒரு சைடு அடிக்குது? இப்படி அடிக்கடி வரும்ங்க. ஏன்? கன்னி பையன் கைப்பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கையை பிடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இருங்க, வைத்திய கொண்டு வந்துடுறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியாடா? அப்பா, ஊரு பேரை சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழிகிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன்னா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அத வைத்திய கொண்டு வந்துடல, போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது? இந்தாங்க. ஐயோ, என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்க வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. நான் என்னடா செஞ்சேன்? குறபடி என் மேல போட்டு போயிருக்க. செவந்தே செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி 2 மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்திமா. அட, என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுத.
உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன பொழைச்சா என்ன? அண்ணே பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே பன்னு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க. மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா மகா வாய மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்கிறான். மகா வேற மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ நான் சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா உன் கையினால குடிச்சினா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா மகா இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னன்னு? நமக்குள்ள என்னவா? இவ என்ன டூயினோடா? மகா நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற? எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருவியாக்கும். சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? ஆட வேணான்னு சொல்லாதமா. மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே.